உங்கள் வாழ்க்கையில் வந்து இந்த 5 விதமான மனிதர்களை வந்து நீங்கள் வந்து தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கை வந்து ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும். நம்பர் 1 வந்து என்ன அப்படின்னா சொந்தக்காரங்க. நான் எல்லா சொந்தக்காரங்களையும் சொல்லலை. உங்களுக்கு வந்து கஷ்ட காலத்தில் வந்து என்னென்னு கூட கேட்காதவங்களும் உங்கள் மனசை வந்து புண்படுத்துகிற மாதிரி பேசுகிறவங்களையும் தான் தள்ளி வைக்க சொல்கிறேன். இதில் வந்து 2 டைப் இருக்காங்க. ஒன்று வந்து எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வீட்டில் வந்து ஃபங்க்ஷனு, டூர் போகிறது, கோயில் ஃபங்க்ஷன் அந்த இதெல்லாம் வந்து நம்ம கூட வந்து சந்தோஷமாக இருப்பாங்க. அதில் வந்து எந்த வித எதிர்பார்ப்பும் வந்து இருக்காது. அதே இது வந்து இன்னொரு ரகம் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னா, உங்களுக்கு ஏதாவது இக்கட்டான சூழ்நிலை இருக்குது, நீங்கள் ஏதாவது கஷ்டமான சூழ்நிலை, உங்களுக்கு பண தேவைகள் இருக்குது, மனிதர்கள் தேவைகள் இருக்குது அப்படிங்கிற நேரத்தில் வந்து அவங்க வந்து உங்களை வந்து அவாய்ட் பண்ண தான் பார்ப்பாங்க. அதுதான் இன்னொரு ரகம். இப்போ உங்கள் வீட்டில் வந்து கல்யாணம் நடக்குது, இல்லை ஏதாவது வீட்டுக்கு வந்து பால் காய்ச்சுறீங்க அப்படின்னா அதில் வந்து என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல, என்கிட்ட இந்த விஷயம் செஞ்சுருக்கலாம்ல அப்படின்னு சொல்லி சும்மா வந்து நம்மக்கிட்ட வந்து கேட்பாங்க. நெக்ஸ்ட் வந்து அவங்க வந்து நமக்கு வந்து உதவி வந்து பண்ண மாட்டாங்க. ஆனால் வெந்த புண்ணில் வேலை பாய்ச்சுற மாதிரி சில விஷயங்கள் வந்து நமக்கு வந்து பண்ணி விட்டு போயிடுவாங்க. இது மட்டும் இல்லாமல் நமக்கு வந்து கல்யாண வயசில் பொண்ணோ இல்லைன்னா மாப்பிள்ளை அப்படின்னு சொல்லி இருக்காங்க அப்படின்னா, ஏன் என்ன பொண்ணு பார்த்து முடிக்காமல் இருக்கீங்க, ஏன் என்ன பையன் பார்த்து முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. அது பொண்ணு பார்த்து முடிக்கிறது வந்து எவ்வளோ கஷ்டம் சொல்லி நமக்கு தெரியும். அப்படி வந்து அவங்க வந்து பொண்ணு பார்த்து கொடுத்துட்டு இல்லை மாப்பிள்ளை பார்த்து கொடுத்துட்டு வந்து சொன்னால் அவங்க வந்து சொந்தக்காரங்கன்னு சொல்லலாம். ஆனால் சும்மா ஒரு பேச்சுவார்த்தைக்கு வந்து ஏன் என்ன கல்யாணம் முடிக்காமல் இருக்கீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறது. நமக்கு கிட்ட வந்து உண்மையான அன்பும் அக்கறையும் இருக்கிறவங்க வந்து நம்மக்கிட்ட எப்பயுமே காரணம் வந்து சொல்ல மாட்டாங்க. நம்மக்கிட்ட காரணம் சொல்கிறவங்க கிட்ட வந்து எப்பயுமே உண்மையான அன்பும் அக்கறையும் வந்து இருக்காது. 2வது வந்து நீங்கள் வந்து செய்கிற செயலை வந்து விமர்சனம் பண்ணுறவங்க, நீங்கள் செய்கிற செயலை வந்து குறை சொல்கிறவங்கள வந்து தள்ளி வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, அவங்க வந்து எப்பயுமே உங்களை வந்து வருத்தப்பட வச்சுக்கிட்டே இருப்பாங்க. அதனால உங்கள் வளர்ச்சி தான் பாதிக்கும். அதுக்குன்னு குறை சொல்கிற எல்லாத்தையுமே நீங்கள் வந்து உதாசீனப்படுத்தக்கூடாது. ஏன்னா அவங்களால வந்து வளர முடியாது. உண்மையிலேயே உங்ககிட்ட வந்து ஏதாவது குறைகள் இருக்குது அப்படின்னா அதை வந்து நீங்கள் வந்து பரிசீலனை பண்ணி அதை வந்து நீங்கள் மாற்றிக்கிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் வந்து முன்னேற முடியும். இங்கே நான் சொல்கிறது வந்து யாரை சொல்கிறேன் அப்படின்னா, எப்போ பார்த்தாலும் உங்களை பற்றி குறையா சொல்லிக்கிட்டே இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து இதில் உங்கள் இந்த இதில் தள்ளி வச்சிங்க அப்படின்னா நீங்கள் நம்ம வாழ்க்கை வந்து நல்லாயிருக்கும். 3வது வந்து உங்கள் வாழ்க்கையில் உள்ள நேரத்தை வந்து தேவையில்லாமல் வீணடிக்கிறவங்களை வந்து தள்ளி வைங்க. ஏன் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, உங்களுக்கு வந்து நேரம்தான் முதலீடு. ஏன்னா நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் வந்து எப்படி நீங்கள் வந்து நேரத்தை வந்து செலவு பண்ணுறீங்களோ அதை பொறுத்து தான் நீங்கள் வந்து எதிர்காலத்தில் வந்து அதற்கான வந்து பலனை வந்து பெறுவீங்க. எக்ஸாம்பிளுக்கு சொல்லணும் அப்படின்னா, நீங்கள் வந்து ஒரு 10 நிமிஷம் பேப்பர் படிச்சிங்க அப்படின்னா அதில் வந்து நிறைய விஷயம் வந்து தெரிஞ்சுக்கலாம். இதே இது நீங்கள் வந்து 1 ஹவராக ஒரு புக்கு படிச்சிங்க அப்படின்னா அதை விட அதிகமான விஷயங்களை நீங்கள் வந்து படித்து உங்கள் வாழ்க்கையில் வந்து நீங்கள் வந்து முன்னேறதுக்கு வந்து வழியை வந்து பார்க்கலாம். அப்படிப்பட்ட உங்களோட வாழ்க்கையில் வந்து ஒவ்வொரு நிமிஷமும் வந்து ரொம்ப மதிப்பானது. அதனால அப்படிப்பட்ட நேரத்தை வந்து வீணடிக்கிறவங்கள வந்து நீங்கள் வந்து வாழ்க்கையை விட்டு தள்ளி வைங்க. 4வது வந்து உறுதிப்படுத்தப்படாத தகவல்களை வந்து பேசுகிறவங்க, அதை நம்புறவங்களை வந்து தள்ளி வைங்க. அவன் அதனால தான் அதை பேசியிருப்பான், அவ அங்கே தான் போயிட்டு வாரா, ஏங்க இது வந்து எனக்கு நம்பிக்கையான ஒரு ஆளு தாங்க சொல்லுச்சு. இப்படி யாரோ பேசுகிறத கேட்டு யூகத்தில் பேசுகிறவங்களையும் புரணி பேசுகிறவங்களையும் தள்ளி வைங்க. இந்த மாதிரி ஆட்கள் வந்து ரொம்ப ரொம்ப ஆபத்தானவங்க. உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் குடும்பத்தை வந்து சிதைச்சிருவாங்க. இல்லாத சந்தேகத்தை வந்து உருவாக்குறது, நடக்காத விஷயத்தை வந்து நடந்த மாதிரி பேசுறது, கொஞ்சம் உண்மையையும் கொஞ்சம் கற்பனையும் கலந்து நம்மக்கிட்ட வந்து ஒரு கதையை சொல்லி நம்மளை காண்டாக்கி நம்மளை காலி பண்ணுற இந்த மாதிரி ஆட்களை வந்து உங்கள் வாழ்க்கையிலேருந்து தள்ளி வைங்க. 5வது வந்து பொய் பேசுகிறவங்க, பொய் பேசாத ஆட்கள் வந்து இருக்க மாட்டாங்க. நான் சொல்கிறது வந்து வாயை திறந்தாலே எப்பயுமே பொய் சொல்லுவாங்க. அந்த மாதிரி ஆட்களை வந்து தள்ளி வைங்க, அவங்கள வந்து நம்பாதீங்க. ஏன்னா இந்த மாதிரி ஆட்களோட நீங்கள் வந்து பழகிறதால அவங்க சொல்கிற ஒரு பொய் வந்து உங்கள் மேலே இருக்கிற நண்பகத்தன்மையை வந்து இழக்க வச்சிரும். நாம் வந்து வாழ்க்கையில் வந்து இந்த மாதிரி ஆட்களை வந்து தவிர்த்தாதான் நம்ம வந்து வாழ்க்கையில் வந்து ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வந்து வாழ முடியும். இன்னொன்று வந்து நீங்கள் வந்து இவங்க கூட பேசலை அப்படின்னா இவங்க கூட பேசலைங்கிற ஒரு பிரச்சனையோடு முடிஞ்சிடும். பேசி அதனால் வரக்கூடிய மன உளைச்சலையும் தர்ம சங்கடத்தையும் அந்த சூழ்நிலையை வந்து கையாளுறது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டம். இதுக்கு பெட்டர் என்ன அப்படின்னா, நம்ம வந்து பேசாமல் இருக்கிறது ரொம்ப பெட்டரு. இந்த 5 விஷயங்களையும் நீங்கள் வந்து தள்ளி வச்சிங்க அப்படின்னா உங்கள் வாழ்க்கையில் வந்து முன்னேறி செல்லலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.